உங்களுக்கு காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறப்ப மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கையை மடக்கி நீட்டவே முடியாது. சொல்லப்போனால் இந்த சின்ன சின்ன முட்டிகள்லாம் பயங்கரமாக வலி இருக்கும். இது கூட 2 தோள்பட்டை, சொல்லப்போனால் 2 முழங்கை முட்டி, 2 மணிக்கட்டு, இன்னும் சொல்லப்போனால் 2 முழங்கால் முட்டி, இதெல்லாம் ரொம்ப வலியோட வீக்காக இருந்துச்சு. இது வந்து குறைஞ்சது 4லேருந்து 6 வாரத்துக்கு இருக்குன்னா இது ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், அதாவது ரொமட்டாய்டு முடக்குவாதத்துக்குள்ளே அறிகுறியாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எலும்பு டாக்டரை செக் பண்ணி ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நம்ம ஜாயிண்ட்டை நம்ம தடுத்துக்கலாம். சொல்லப்போனால் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுங்கிறது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். அப்படின்னா என்னென்னா நம்ம பாடி மிஸ்டேக்கன்லி நம்ம ஜாயிண்ட் நார்மல் ஜாயிண்ட்டை அட்டாக் பண்ணும். ஸோ இனிஷியலாக வலி வரும், அப்புறம் வீக்கம் வரும். நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை விட்டுட்டோம்னா கொஞ்ச நாள் போக போக அது ஜாயிண்ட்டை எரோஷன் காஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக இர்ரிவர்சிபிள் டிஃபார்மிட்டி ஆகும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா 30லேருந்து 50 வயசு உள்ள அந்த வயசில் இருக்க பெண்களுக்கு தான் காமனாக அஃபெக்ட் ஆகும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ 30லேருந்து 50 வயசு அதுதான் ரொம்ப ப்ரொடக்டிவான ஏஜ். அந்த ஏஜில் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி மூட்டு பிரச்சனை வந்துச்சு, நம்ம சரியாக கண்டுக்கலைன்னா ஃப்யூச்சரில் நம்ம முடங்கி போயிடுவோம். நடக்கிறதோ மடக்கி நீட்டுறதோ வீட்டு வேலைகள் எல்லா வேலையும் செய்ய ரொம்ப சிரமப்படுவோம். ஸோ லைஃப் இஸ் மூமெண்ட் இஸ் லைஃப். ஸோ லைஃப்பில் எல்லாருமே ஃப்ரீயாக இண்டிபெண்ட்டாக வாழணும், யாரும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை இயர்லியராக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஜாயிண்ட்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. டேக் கேர் இயர்லியர் ஸோ தட் யூ கேன் லிவ் freely and live fully throughout the life. So don't neglect, don't ignore, don't wait. So earlier diagnosis and treatment, so good prognosis. ஸோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு மொபைலாக இண்டிபெண்ட்டாக எதுவும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் வாழலாம். ஓகே, தேங்க்யூ.